Hello candidates, welcome to another session. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா embedded systems அத பத்தின introduction and அதுல என்னென்னலாம் work பண்ண போறோம் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் embedded systems அப்படின்னு கேட்டோம்னா embedded systems அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம சில எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்றோம். அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை அல்லது காம்பனன்ட்ஸை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்காக ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வகையில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சாஃப்ட்வேர் அப்படின்றது எனக்கு எதுக்காக தேவைப்படுதுன்னா ப்ரோக்ராம் பார்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக. எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்ம பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு எல்இடி ஆன் பண்ணோம், இல்லை ஒரு லைட் ஆன் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம், இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸோட ஹெல்ப்போட நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதனால தான் இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்றத காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ ஹார்ட்வேரில் நம்ம என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பேசிக்காக எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த டிவைஸில் காமனாக ஒரு போர்டு அவைலபிளாக இருக்கும். அது பிசிபி, தட் இஸ் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம். அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை மற்ற பர்பஸ்க்காகவோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு பிசிபியோட நீட். அந்த பிசிபியில் நம்ம பேசிக் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் லைக் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர் இந்த மாதிரியான காம்பனன்ட்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணுறோம். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே என்னுடைய எலக்ட்ரானிக் டிவைஸை ஒர்க் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் டிவைசஸ் அல்லது காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அவுட்புட்டை டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம பிசிபி போர்டு மேலே பிளேஸ் பண்ணுறோம். இப்போ எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அவைலபிள், பிசிபி போர்டு அவைலபிள். இது ரெண்டுத்தையும் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஏதாவது அவுட்புட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அவுட்புட்டை டிரைவ் பண்ணுறதுக்காக அல்லது கொண்டு வர்றதுக்காக, கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். ஐசிஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இதை நம்ம பேசிக்காக ரெண்டு வேல பார்க்கலாம். ஒன்று மைக்ரோ கண்ட்ரோலர், இன்னொன்று மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம பிக்கு 8051 இந்த மாதிரி நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் உண்டு. மைக்ரோ ப்ராசஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ம் 8085 இந்த மாதிரி மைக்ரோ ப்ராசஸர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன காம்பனண்ட் தேவைப்படுதோ அந்த ஐசியை யூஸ் பண்ணிட்டு நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு தேவையான மைக்ரோ கண்ட்ரோலர் அல்லது மைக்ரோ ப்ராசஸரும் இருக்கு, அதுவும் பிசிபி போர்டில் இருக்கு. இப்போ எனக்கு ஏதாவது அவுட்புட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை. இது எல்லாத்துக்கும் இடையில நான் ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது வயர்டாக இருக்கலாம், இல்லை வயர்லெஸ்ஸாக இருக்கலாம். வயர்டு அப்படின்னு போகும்போது நம்ம கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். வயர்லெஸ் அப்படின்னு போகும்போது ப்ளூடூத் இல்லை வைஃபை வேற ஏதாவது மீடியம், வயர்லெஸ் மீடியம்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா ஹார்ட்வேர்ஸையும் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நமக்கு தேவையான காம்பனண்ட்டுக்கான அவுட்புட்டை டிரைவ் பண்ண போற டிவைஸ். ஸோ இந்த அவுட்புட்டை டிரைவ் பண்றதுக்கு நான் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை த்ரூ ப்ரோக்ராம் மூலமா தான் கொடுக்க போறோம். பிகாஸ் ஐசிஸ் எல்லாமே வந்துட்டு ஹார்ட்வேர்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஃபார்மேட் ஆஃப் இன்புட் என்னன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ நீங்க எழுதக்கூடிய ப்ரோக்ராம் பார்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் ஆகி ஐசிக்கு ஃபீட் பண்ணீங்கன்னா அந்த ஐசி பிசிபி போர்டில் இருக்கக்கூடிய ட்ரேசஸ் மூலமா மற்ற காம்போனன்ட்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதுதான் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்ற பார்ட்ல நமக்கு தேவையான ப்ரோக்ராம் எழுதிக்கிறோம். ஸோ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எம்பெடட் சி. ஸோ சி ப்ரோக்ராமை என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு எம்பெடட் சியா கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நமக்கு எம்பெடட் சில ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த கோடை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ண போது அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தான் நம்ம ஐசிக்குள்ள ஆட் பண்ண போறோம். ஐசியில ஆட் பண்றது தான் நம்ம எம்பெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ எம்பெடட் அப்படின்றது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கால்குலேட்டர். ஸோ கால்குலேட்டர் அப்படின்றது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அல்லது யூஸ் பண்ண ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரை கம்பைன் பண்ண ஒரு டிவைஸ், எம்பெடடுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த கால்குலேட்டர் இல்லை அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் பண்ணுறதோ அல்லது அந்த கால்குலேட்டரை பில்டு பண்ணுறதுக்காகவோ தான் நமக்கு இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஒரு பிசிபி போர்ட், பேசிக் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் தென் ஐசிஸ். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் டைப். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி
நம்மளால ஒரு கால்குலேட்டர் மாதிரியான டிவைசஸ், அதர் எம்பெடட் எக்ஸாம்பிள் டிவைசஸ் எல்லாமே நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எம்பெடட் சிஸ்டம்ஸ், அதோட இன்ட்ரோடக்ஷன், அதுக்கு தேவையான திங்ஸ். ஒன்ஸ் அகேன், கோபிநாத் signing off from Xplore IT Corp. Thank you.